சிறகடிக்கும் மாஸ்டர் ரசிகர்களுக்கு வணக்கம். இப்போ வந்திருக்க புது பொம்மையில் நான் எதிர்பார்த்த சம்பவம் நடந்திருக்கு. மனோஜுக்கும் ரோஹிணிக்கான பிரச்சனை எப்படி போகணும்னு யோசித்தேன். ஆனால் ரோஹிணி மனோஜ்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஆனால் மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளை அடித்து போட்டு அவள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறான். நீ எப்படி என்னை ஏமாத்தின, இப்படி இவ்வளோ நாள் நீ கூட வாழ்ந்தேன்னு சொல்லி அவங்க கேளாத கேள்வி கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு ரோஹிணி என்ன தான் மன்னிப்பு கேட்டாலும் இதை அவனால் தாங்கிக்க முடியலை. அவள் ரொம்பவே மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால அவளை சேர்த்துக்கொள்ள மாட்டான்னு ஷுவர் ஆகிட்டு அவளை வீட்டை விட்டு விரட்டுறதுலே குறியாக இருக்கான். ஆனால் நான் பெருசாக எதிர்பார்த்தது விஜயம்மா தான். விஜயம்மா இதை விட பெருசாக சம்பவம் செய்வான்னு பார்த்தா அடித்தாங்க. அடித்து மிதிக்க போன இடத்துல அப்பா அதை நிப்பாட்டி வேணாம், இது கூடாத விஷயம், இது நாம் செய்யக்கூடாது, அதனால் விஜயம்மா அடிக்கிறதோடய நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இதுக்கு பிறகு ரோஹிணியை வீட்டில் வச்சுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் வெளியே விரட்டிடுறாங்க. ஆனால் விரட்டின பிறகு ரோஹிணி ஒரு சம்பவம் செய்கிறா. போகிற நேரத்தில் மீனா இவ்வளோ நாள் நீ என்னை காப்பாற்றுறதுக்கு நன்றி, இவ்வளோ நாள் இது நீ இவங்கள்ட்ட மறைச்சி வச்சதுன்னு சொல்லி மீனாவை மாட்டி விட்டுட்டு போகிறா. பார்ப்போம் எப்படி மீனா குடும்பத்தை சமாளிக்க போகிறான்னு சொல்லி. நீங்கள் தர அன்புக்கு நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. வணக்கம்.